டேய் என்னடா என்எம்சி அப்டேட் மேல அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே இருந்தா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது? ஒரே கன்ஃபியூஸா இருக்கேடா. டேய் நான் நீட் பாஸ் பண்ணனும் இல்லனே தெரியலடா. இதுக்கு காரணம் என்டிஏவும் என்எம்சியும் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால் பசங்க மனசில் இப்போ இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் நீட் 2024ஓட கட் ஆஃப் எப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அந்த கன்ஃபியூஷன் தீர்றதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும். பிகாஸ் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் பிரித்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீட் 2024 கட் ஆஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நீட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எம்பிபிஎஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் சீட்ஸ் இருந்திருக்கு. அது போக பிடிஎஸ், அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்னரி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட 82,000 சீட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாக்கு பிரித்து தராங்க. நீட் 2024 கட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ண அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரிடக்ஷன். கெமிஸ்ட்ரியில் நிறைய சாப்டர்ஸ் டிலீட் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியில் குட்டி டாபிக்ஸ் டிலீட் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இதனால கொஸ்டின் பேப்பரோட லெவல் பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரிஜினல் டிஃபிகல்ட்டிஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் தான். பிகாஸ் இந்த டைம் நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப், அசர்ஷன் டைப் யூபிஎஸ்சி லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இதனால ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண வரும்? கொஸ்டின் பேப்பரோட லெவல் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் என்னதான் ஆக போகுது? குறைய தான் போகுது. இது எல்லாத்தையும் விட மொத்த நீட் ஆஸ்பிரன்ஸையுமே ஷாக் ஆக்குன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் நீட் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி 2 லட்சம் சீட்டுக்கு 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ இது என்னவா மாறலாம்? 22 லட்சமாகவும் மாறலாம், இல்லை 25 லட்சமாக கூட மாறலாம். வெயிட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 40,000 சீட் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப் குறையும் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. நீட் 2024 கட் ஆஃப் என்னதான் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே பதில், இது எதுவுமே நம்ம நீட் 2024 கட் ஆஃபை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. மேம், எஸ், அதுதான் உண்மை. பிகாஸ் 40,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரே நாள் ராத்திரியில் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இம்பாசிபிள். இது சில வருஷங்கள் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போ இந்த இம்மீடியட்டான நீட்டில் அது எந்த ஒரு இம்பேக்டும் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது 25 லட்சம் பேர் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால கட் ஆஃப் கீழே வர்றது எந்த யூஸுமே கிடையாது இல்லையா? எகெயின் நம்ம பழைய இடத்துக்கே தான் போகிறோம். ஸோ இந்த வருஷம் நீட் 2024 கட் ஆஃப் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் நீங்கள் தெளிவாக யோசிங்க. ஃபைனலி நீட் 2024ஓட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் சரி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் Xylem NEET Tamil சேனல்லே ஆகட்டும் இல்லை நம்மளோட கிராஷ் கோர்ஸ்லேயே ஆகட்டும் கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ராட்டஜியில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன வேணாலும் ஆகட்டும், நாங்கள் இருக்கோம். We will be rocking this NEET exam பசங்களா. All the very best.